வெல்கம் டு தி சீக்ரெட் ஆஃப் மில்லியனர் மைண்ட். ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 5. இந்த பார்ட் 5 வீடியோவில் இருந்து அனதர் சைட் ஆஃப் ஷேர் மார்க்கெட், EPS ஏர்னிங் பெர் ஷேர், BV புக் வேல்யூ, PE பிரைஸ் ஏர்னிங் பெர் ஷேர், டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் yield, how to predict value stocks, how to find and buy growth stock, contra investing, passive investing methods, which investing method is best என்ற இந்த லெசனை பற்றி எல்லாம் பார்க்கலாம். நம்பர் 1, அனதர் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் வீடியோ சீரீஸை பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வீடியோ வரைக்கும் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாசிட்டிவான தாட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரிஸ்கான விஷயம் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமே நடக்கிறதில்ல, அது ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். சந்தையில் காய்கறி விலை ஏறுது இறங்குது. ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது கம்மியான காய்கறிகளை வாங்குகிறோம், அதுவே விலை குறைவாக இருக்கும்போது அதிகமான காய்கறிகளை வாங்குகிறோம். சாதாரணமாக காய்கறி வாங்குறதுக்கே தன்னுடைய மூளையை இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுற நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஏன் அதே மூளையும் யூஸ் பண்ணக்கூடாது? காய்கறியோட ரேட் எப்படி ஏறுது இறங்குதோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸும். மார்க்கெட்டில் காய்கறியோட ப்ரைஸ் ஏற்ற இறக்கத்துக்கு காரணமாக இருக்கிற மழை, வறட்சி, சப்ளை, டிமாண்டுன்னு பல காரணங்கள் இருக்கிற மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸோட ஏற்ற இறக்கத்துக்கும் சப்ளை, டிமாண்ட், பணப்புழக்கம், வட்டி ஏற்ற இறக்கம், குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷன், கவர்மெண்ட், சட்டத்திட்டங்கள்னு பல வகையான காரணங்கள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட்டில் டெய்லி நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்பட தான் செய்வீங்க. ஒரு கம்பெனியோட வளர்ச்சின்றது குறுகிய காலத்தில் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லை. நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கும்போது ஷார்ட் டேர்மில் நடக்கிற ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா 5 வருஷத்துக்கு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ FD, RD இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவே உங்கள் கையில் இருக்கிற பணம் கண்டிப்பாக 5 வருஷம் வரைக்கும் தேவைப்படலைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பெரிய நிறுவனங்களில், அதாவது சென்செக்ஸ் இல்லை நிஃப்டி குறியீட்டில் இடம் பிடிச்சிருக்கிற ஷேர்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரிஸ்க் இதில் ரொம்ப கம்மி. ஒரு நடுத்தரமான நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க்கும் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிஸ்க் புரோக்கர்ஸ். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கிற கம்பெனி பெரிய நிறுவனமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர், அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடியவர் ஹானஸ்டானவரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராஜுவேட் டிகிரி படித்த யங்ஸ்டர்ஸ் கூட இந்த கேள்வியை அடிக்கடி கேட்குறாங்க. எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது அதோட எஃபெக்ட் ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான பதில் தான் இது. இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோட இணைஞ்சிருக்கு. இதனால் உலக அளவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பல காரணத்துக்காக தன்னுடைய மணியை ஒரு ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்னொரு ஷேர் மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுலேயும் இப்போது கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால 5 செகண்ட்லேயே எத்தனை கோடியை வேணும்னாலும் ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து இன்னொரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து இன்னொரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மணியை சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஐரோப்பா, ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வலுவானதாக இல்லாததுனால இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற கோல்டை அடமானம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதும், இல்லை நீங்கள் பென்ஷன் வாங்குகிற பீப்புளாக இருந்தால் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதும், இந்த இரண்டுமே முட்டாள்தனமான ஐடியா. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலாவை பொருளாதார நிபுணர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது 100ல் இருந்து உங்கள் வயசை கழிக்கும் போது வரக்கூடிய பர்சன்டேஜ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஏஜ் 60 இருந்தால் 40% மட்டும்தான் முதலீடு செய்யணும். நம்பர் 2, EPS ஏர்னிங் பர் ஷேர். EPS is the earning per share of a company divided by the net profit divided by the total number of shares outstanding. அதாவது நிறுவனத்தில் ஒரு ஷேருக்கு இருக்கிற வருமானம் நெட் ப்ராஃபிட்டை டோட்டல் ஷேரோட எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கக்கூடியது தான் EPS. நம்பர் 3, BV புக் வேல்யூ.
Book value is the excess of a company after dedicating its liabilities from its assets. இதில் புத்தக மதிப்பு தான் கணக்கிடணுமே தவிர நிறுவனத்தோட மார்க்கெட் வேல்யூவை கணக்கிடக்கூடாது. புக் வேல்யூ ஈக்குவல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஒரு கம்பெனியோட வேல்யூவை பல வகையில் கணக்கிடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த புக் வேல்யூ. புக் வேல்யூவை பற்றி இன்னொரு வகையில் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி ஏதோ ஒரு காரணத்தால் மூடப்பட்டு அதனுடைய சொத்துக்களை சேல் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேரை வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பணம் திரும்ப கிடைக்கும்னு சொல்கிறது தான் புக் வேல்யூன்னு சொல்லலாம். நம்பர் 4, PE, ப்ரைஸ் ஏர்னிங் பெர் ஷேர், தி ரேஷியோ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டு EPS. ஒரு ஷேரோட வருமானத்தை போல அந்த ஷேர் மார்க்கெட் ரேட் எத்தனை மடங்காக இருக்குதுன்றதை இந்த ரேஷியோ காண்பிக்கும். பொதுவாகவே இந்த விகிதம் குறைஞ்சிருக்கிறது தான் பெஸ்ட். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் குறைவாகவும் EPS அதிகமாக இருக்கிறது தான் சேஃப். நம்பர் 5, டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு. ஃபர்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட். நிறுவனங்கள் தனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டோட ஒரு பார்ட்டை எவ்ரி இயர் தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கறதையே டிவிடெண்ட்னு சொல்கிறோம். இந்த டிவிடெண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே கம்பெனியே டேக்ஸை கட்டிடுறதால ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட்டுக்குன்னு தனியாக எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஈல்டு, ரேஷியோ ஆஃப் டிவிடெண்ட் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்டாக். அதாவது டிவிடெண்ட்டுக்கும் ஷேரோட மார்க்கெட் ரேட்டுக்கும் இருக்கிற விகிதம். ஷேர் மார்க்கெட்டில் பல வகையான இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சில தான் வேல்யூ இன்வெஸ்டிங், growth இன்வெஸ்டிங், கான்ட்ரா இன்வெஸ்டிங், பாசிவ் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். இந்த 4 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வகையான ஸ்ட்ராட்டஜிக்ஸும் இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, வேகமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் எப்போவுமே growth இன்வெஸ்டிங் மெத்தடு தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுவே தான் வாங்கக்கூடிய ஷேர்ஸுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிற பீப்புள் எப்போவுமே வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலரோ வித்தியாசமாக மாற்றி யோசிக்கக்கூடியவங்க கான்ட்ரா இன்வெஸ்டிங் மெத்தடை சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விதமான மக்கள் மார்க்கெட்டோட ரிஸ்க் கொஞ்சமும் கூடவோ குறையவோ வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க பாசிவ் இன்வெஸ்டிங் மெத்தடை சூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 6, ஹவு டு ப்ரெடிக்ட் வேல்யூ ஸ்டாக்ஸ். அதாவது வேல்யூ ஷேரை எப்படி கணக்கிடுவது. எக்ஸாம்பிளுக்கு, தக்காளி அதிகமாக விளைஞ்சிருக்கிற சீசனில் 1 கிலோ தக்காளியோட ரேட் 3 ரூபாய்க்கு சேல் ஆகுது. தக்காளி பயிரை நடவு பண்ணவங்களுக்கு அடக்க விலை 1 கிலோவுக்கு 7 ரூபாய் செலவாகுது. இப்போது தக்காளியை உற்பத்தி பண்ண விலையை விட 1 கிலோவுக்கு 4 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. உங்களுக்கு வருஷத்துக்கு 5 கிலோ தக்காளி சாஸ் தேவைப்படுது. இந்த 5 கிலோ தக்காளி சாஸ் தயாரிக்க 20 கிலோ தக்காளி தேவைப்படும். தக்காளியோட ரேட் கம்மியாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான 20 கிலோ தக்காளி மொத்தமாகவே 60 ரூபாய்க்கு கிடைச்சிடுது. எந்த ஒரு பொருளோட ரேட்டும் கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் வாரன் பஃபெட். இன்வெஸ்டிங்க்கு ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கக்கூடியது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். இந்த புத்தகத்தோட ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம். இவருடைய சீடர் தான் வாரன் பஃபெட். எப்போவுமே ப்ராஃபிட்டை கொடுக்குற வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸை எப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வாங்குறது. வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து பை பண்ணக்கூடாது. அது ஏன்னா இன்டர்நெட் சம்மந்தமான ஷேர் 2000 அமெரிக்காவில் ரொம்ப ஹை வேல்யூ இருக்கும்போது வாரன் பஃபெட் அந்த பக்கமே போகலை. மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கவே மாட்டாங்க. ஆப்போசிட்டாக ஏற்கனவே வாங்கின ஷேர்ஸை சேல் பண்ணுவாங்க. அதே இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட் டவுனில் போகும்போது அதிகமான ஷேர்ஸை பை பண்ணுவாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடில் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். பொறுமையாக எமோஷனல் ஆகாமல் நார்மலான ஒரு புத்திசாலித்தனத்தோட இன்வெஸ்டிங்கில் ஒரு டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக ஆக முடியும். ஹவு டு ஃபைண்ட் அண்ட் பை growth ஸ்டாக். அதாவது வளரக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறது எப்படி. இங்கிலீஷில் growthனா வளர்ச்சின்னு தமிழில் அர்த்தம் கிடைக்குது. வளர்ச்சியை விரும்பாத மக்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதே சமயம் வளர்ச்சி இருக்கிற இடத்துல தான் அதிகமான ரிஸ்க்கும் இருக்குன்றதை மறக்கக்கூடாது. இந்த growth இன்வெஸ்டிங்கில் ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்ட்ஸும் அதிகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட growth இன்வெஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கல்யாணமாகி கல்யாணம் பண்ணுற ஏஜில் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்துருக்கீங்க. அந்த மாப்பிள்ளையோட வீட்டில் ஃபைனான்ஷியல் லெவல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளையும் ரொம்ப நாலேஜான அதே சமயம் ஆக்டிவான பர்சனாக இருக்கார். ஃப்யூச்சரில் உங்கள் மாப்பிள்ளை சொந்தமாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி
பெரிய அளவில் வளர்ந்துருவாருன்ற எல்லா அறிகுறியும் அவர்கிட்ட தெரியுது. இதனால அவருக்கு உங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் வளர்ந்தும் வந்துடுறாரு. இந்த கதையில சொன்ன மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்ல கடந்த 10-15 வருஷத்துல வளர்ச்சி தரக்கூடிய ஷேரா இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிப்லா, பிஹெச்இஎல், எல்என்டின்னு பல கம்பெனிஸ் லீடிங்ல இருக்காங்க. இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதால சின்னதா இருக்கிற கம்பெனிஸ் கூட ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய கம்பெனியா சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் சின்ன சின்ன கம்பெனிஸை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸ் ஃபியூச்சரில் இன்ஃபோசிஸ் மாதிரியே பெரிய நிறுவனமாக வளர்ந்துடும்னு குருட்டுத்தனமாக நம்பிடக்கூடாது. வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிஸ் திடீர்னு எதிர்பாராத விதத்தில் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மேலே வரக்கூடிய திறமை அந்த நிறுவனத்துக்கு இருக்குதான்னு பார்க்கணும். வேல்யூ இருக்கிற நிறுவனங்களை விட குரோத் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்ட்ஸும் அதிகம். இதெல்லாம் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் growth இருக்கிற கம்பெனியோட ஷேர் இதுதான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு, ஒரு கம்பெனியோட growth கடைசியா 5, 10, 15 வருஷத்துல ஓவரால் டர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் எந்த அளவில் நல்ல growthல இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு 20% மேல இதே மாதிரியான கம்பெனியை விட அதிகமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கணும். கம்பெனியோட growth கடந்த காலத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த 5, 10, 15 வருஷத்துல அதனுடைய டர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் இதனுடைய வளர்ச்சியும் நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அது சார்ந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இருந்த ரேடியோ, குரூடாயில் மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த கம்பெனி லாஸில் தான் போயிட்டு முடியும். அதுவே எலக்ட்ரிக் வெஹிக்கல், சோலார் மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் இதனுடைய வளர்ச்சி ஏறுமுகத்திலேயே இருக்கும். கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் ஸ்டில் நவ் கண்ட்ரோலில் தான் இருக்கா, இல்லை இனிமேல் வரக்கூடிய 5-10 வருஷத்துலையும் கண்ட்ரோலில் இருக்குமா? திறமையான அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணுறாங்களா, இல்லை குறுக்கு வழியில் எக்ஸ்பயர் ஆன ப்ரமோட்டர்ஸை வச்சு ரன் பண்ணுறாங்களான்றதையும் பார்க்கணும். நம்பர் 8, கான்ட்ரா இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்கில் நீங்கள் மாற்றி யோசிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த கான்ட்ரா இன்வெஸ்டிங் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன கான்ட்ரா இன்வெஸ்டிங்? சுருக்கமாக சொல்லணும்னா, அதிகமான மக்கள் யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக யோசிச்சு அதன் மூலமாக அதிகமான ப்ராஃபிட்டை பார்க்கறது தான் கான்ட்ரா இன்வெஸ்டிங் மெத்தட். நம்பர் 9, பாசிவ் இன்வெஸ்டிங் மெத்தட். ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்னு ஒவ்வொரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த நிறுவனம் செயல்படும் துறையை விட கண்ட்ரியோட ஜிடிபியை பற்றி தெரிஞ்சு அந்த ஷேரை பை பண்ணுவாங்க. ஆனால் பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கக்கூடியவங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் போகும்போது ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்ல வளர்ச்சியிலேயே இருக்கும். பொதுவாக பாசிவ் இன்வெஸ்டிங்ன்றது இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லை இண்டெக்ஸ் இடிஎஃப்ல முதலீடு செய்யறதை குறிக்கும். நம்பர் 10, விச் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் பெஸ்ட்? அதாவது எந்த முதலீட்டு யுக்தி சிறந்தது? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். எல்லா இன்வெஸ்டிங் மெத்தடும் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் பொருந்தாது. இன்வெஸ்டிங்கில் ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கலாம், அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துருக்கலாம். இது வரைக்கும் நாம் பார்த்தது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடிங், மொமெண்டம் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்னு பல வகையிலான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்ஸை சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பணத்தை குவிக்கணும்னா ஒரு ஷேரை சரியாக மதிப்பிட தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த ஸ்கில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து அதிகமான பணத்தை குவிக்க முடியும். ஒரு ஷேரை 2 விதமாக மதிப்பிட முடியும். ஒன்று ஃபண்டமெண்டல்ஸ், இன்னொன்று டெக்னிக்ஸ். புதுசாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறவங்க டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்ஸை பார்த்துட்டு மணியை இன்வெஸ்ட் பண்ணாலே நல்லா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் ஆகிடுச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்டம்னு முடிவு பண்ணிட்டு டோட்டலாக ஷேர் மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலரும் ஷேர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே டெக்னிக்கலா இல்லை ஃபண்டமெண்டல்ஸான்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை தரவா அனலைஸ் பண்ணி பார்க்கறது தான். உங்களோட குழந்தைய எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி 17-18 வருஷம் ஸ்கூல், காலேஜ் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தானே வேலைக்கு அனுப்புறீங்க. அது வரைக்கும் பேரண்ட் ஆகிய நீங்கள் பொறுமையாக காத்திருந்து ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே குழந்தைய படிக்க வைக்கிறீங்க. 17-18 வருஷம் பொறுமையாக இல்லைன்னா உங்கள் குழந்தை ஸ்கூல், காலேஜ் போகிறதும் கடைசியாக வேலைக்கு போகிறதும் கேள்விக்குறியாகிடும். உங்களுடைய குழந்தை மாதிரியே தான் இன்வெஸ்டிங் பண்ணுறதும் கூட. ஒரு ஷேரை எடுத்த உடனே பை அண்ட் செல் பண்ணிடக்கூடாது. லாங்
டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்கல் அனலைசிஸை பார்த்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த 4 விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணாலே போதுமானது. கண்ட்ரியோட growth, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. நீங்கள் பை பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ப்ரெசன்ட் அண்டு ஃபியூச்சரில் அதனுடைய வளர்ச்சி, பலம், பலவீனம் எப்படி இருக்குதுன்றதையும், அது growth இருக்கிற டிபார்ட்மெண்ட்டா இல்லை கேஷ் ஃப்ளோ இருக்கிற டிபார்ட்மெண்ட்டான்றதையும் செக் பண்ணி பார்த்துடணும். எந்த டிபார்ட்மெண்ட் ஒரு புதிய பொருளாதாரமாக உருவாகுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி அதிக growth இருக்கிற புதிய பொருளாதார கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தான் முதல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற கம்பெனியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதோட ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 5 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் 5 வீடியோவில் இருந்து அனதர் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், EPS, ஏர்னிங் பர் ஷேர்ஸ், BV, புக் வேல்யூ, PE, பிரைஸ் ஏர்னிங் பர் ஷேர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 லெசனை கவர் பண்ணி இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ஃபைனான்ஷியல் இன்ஃபோடெஸ்க்ன்ற நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா மற்ற வீடியோவையும் பார்க்க முடியும். அடுத்ததா பார்ட் 6 வீடியோவில் இருந்து கன்சிடர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட், வாட் யூ நீட் டு நவ் அபவுட் ஃபண்டமெண்டல்ஸ், குவான்டிட்டி அனலைசிஸ், லுக் அட் தி வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்ட், ரேஷியோ அனலைசிஸ், வேல்யூவேஷன்ஸ், ஹவு எல்ஸ் கேன் எவ்ரிதிங் பி எவாலுவேட்டட், டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், ஹவு டு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் இன்கம், இந்த லெசன்ஸை பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஸோ நவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.